ஹலோ மை டியர் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது ஐஎல்ஸ் எஸ்ஐ. ஐஎல்ஸ் எஸ்ஐக்கு ஆக்சுவலாக மிகப்பெரிய ரோல் இருக்குது. இதில் ஆக்சுவலாக நிறைய கன்ஃபியூஷனும் இருக்குது. சார் எனக்கு ஒரு 8 பேண்ட் வேணும், 7.5 வேணும். ஸோ டிபெண்ட் ஆன் த பர்சன் கண்டிப்பாக அதோட பேண்ட் வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பேண்ட் இன்க்ரீஸ் ஆக அல்லது கேப்பபிலிட்டியோட லெவலை பொறுத்தும் அல்லது அவங்களோட இன்வால்மெண்ட்டை பொறுத்தும் அஃப்கோர்ஸ் பேண்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு பேண்ட் அதிகமாக வேணும். ஸோ எஸ்ஏல நான் எப்படி பேண்ட் அதிகமாக எடுக்கிறது? ஸோ அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ஐ வாண்ட் கரெக்ட் சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கா? ஸோ அதை பார்க்க போகிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்துடலாமா? அண்ட் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் 3 வெர்ஷன் ஆஃப் எஸ்ஏ, ஒரே எஸ்ஏ தான், அதை 3 வெர்ஷனில் எழுதியிருக்கோம். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துங்கிறதுக்காக தான். ஸோ அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதோட டாப். Some people believe that individuals who earn a lot of money are most successful in life. Others says that individual who contribute the society such as scientist or teacher are more successful. Discuss both views and give your opinion. இந்த பர்டிகுலர் எஸ்ஏல பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி இதுதான் டாபிக். இது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட அஃப்கோர்ஸ் எஸ்ஏ தான். ஐடிபியில அந்த வெப்சைட்ஸ்ல இருந்து தான் இதை எடுத்தோம். ஓகே, எனக்கு ஆக்சுவலா நான் அப்ராட் போறேன். அஃப்கோர்ஸ் நான் ஒரு செஃப், எனக்கு ஒரு 5 பேண்ட் இருந்தால் போதும், ப்ராபப்ளி நான் வந்து அப்ராட் போயிட முடியும். எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் என்ன மாதிரியான சஜஷன் கொடுப்பீங்க எஸ்ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ் மார்க்கெட்டில் அஃப்கோர்ஸ் என்னோட இன்ஸ்டிடியூஷன்லேயுமே கூட ஒரு சில டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டில் உங்களுடைய ஒரு அஃப்கோர்ஸ் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு 158 வேர்ட்ஸ் 190 வேர்ட்ஸ்லாம் வந்துடும். அந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ்லாம் அவைலபிள் தான், அதை மெமரைஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து இன்ட்ரோடக்ஷனில் பேராஃப்ரேஸ் ஒரு 2 சென்டென்ஸ், அப்புறம் அடுத்தடுத்து 3 சென்டென்ஸ், அண்ட் கன்க்ளூஷனில் ஒரு சென்டென்ஸ், இது எழுதிட்டு அது அஃப்கோர்ஸ் ஒரு ஃபுல் எஸ்ஏவாகவே கன்வே ஆயிரும். அவ்வளவு தான் உங்களோட 5 பேண்ட் நெசசிட்டியே. பிகாஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் யாருன்னா, சார் எனக்கு பெருசாக ரிட்டர்ன் வராது, பட் ஐ கேன் மேனேஜ் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவேன். பட் சார் ஐ கேன் ஹேண்டில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, 5 பேண்டாக இருக்கலாம், இல்லை 6 பேண்டாக இருக்கலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் while, whereas, when இது ஒரு ஃபேமிலி, அண்ட் although, even though இது ஒரு ஃபேமிலி, அண்ட் in spite of, despite, and albeit also இதுவும் ஒரு ஃபேமிலி, due to, owing to, on account of, and because of இது ஒரு ஃபேமிலி, in order to, and if, unless, until, and thereby. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணாலே ஐ திங்க் யூ கேன் காட்டன் 6 பேண்ட். இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஒரு 10 ஒக்காபுலரி எடுத்துக்கங்க, 10 சீட்டு ஒக்காபுலரி எடுத்துக்கங்க. உங்களால் ஈஸியாக 6 பேண்ட் எடுத்துகிறப்போ அவ்வளோ பெரிய விஷயம்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். வாட் அபவுட் 7 பேண்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் 6.5 அது உங்களுக்கு வந்து அதையும் பார்த்தோம். 6.5 வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் சொல்ற விஷயம் இன்வர்ஷன் சென்டென்ஸ் அண்ட் டபுள் கம்பேரிட்டிவ் இடியம்ஸ். அஃப்கோர்ஸ் இடியம்ஸ் நீங்க ஒக்காபுலரி 10 படிக்க தான் போறீங்க, ஒரு 10 இடியம்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து இதை நீங்க இன்கார்பரேட் பண்ணி எழுதும்போது யூ கேன் கெட் 6.5 ஈஸி. அந்த விஷயம் அஃப்கோர்ஸ் அது 7 பேண்ட் வரைக்கும் ரீச் ஆகும், அதுக்கான சான்சஸும் இருக்குது. அது கரெக்டான ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறது, கோஹிஷன் அண்ட் கோஹரன்ஸ். அஃப்கோர்ஸ் கோஹின்சன் இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது அந்த டெம்ப்ளேட்டில் உட்காந்து
ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் 7 பேண்ட் வரைக்கும். 7 பேண்டுக்கு மேலே எனக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஆக்சுவலாகவே ப்ராப்ளம். இது எப்படி சார் ஆக்சுவலி வந்து நான் எடுக்க முடியும், பட் அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ளோ, முக்கியமாக உங்களோட ஃப்ளோ தான் இங்கே ஆக்சுவலாக வைட்டல் ரோல். 7 பேண்டுக்கு மேலே வேணும்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் 3 வெர்ஷன் ஆஃப் எஸ்ஏஸே நான் ஆக்சுவலி சப்மிட் பண்ண போகிறேன். 7 பேண்ட் வரைக்கும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜியாகவே சொல்லிட்டோம். ஒன் திங் சார், இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, நீங்கள் இன்னொரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறவங்களுக்கும் கொடுத்துடலாம். இன்வர்ஷன் சென்டென்ஸாக இருக்கலாம், டபுள் கம்பேரேட்டிவாக இருக்கலாம், அண்ட் முக்கியமாக C2 ஒக்காபுலரி இப்போவே பிடிஎஃப் வரப்போகுது. 2 சாம்பிள் சென்டென்ஸ், ஒவ்வொரு C2 ஒக்காபுலரிக்கும் 2 சாம்பிள் சென்டென்ஸோட ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோவில். 7 பேண்டுக்கு மேலே சார் உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கறவங்களுக்கு தான் ப்ராபபிளி நான் இதை சொல்ல போகிறேன். ஓகேங்களா? பார்த்தா இந்த பர்டிகுலர் டாபிக், some people believe that individual who earn a lot of money most successful in life. Others say that individual who contribute to the society, such as scientist or teacher, are more successful. Discuss both view and give your own opinion. இந்த பர்டிகுலர் டாபிக்கை தான் நம்ம எஸ்ஏவா கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நாம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஷோ ஆகுது. சக்சஸ் இஸ் ஆஃபன் சீன் இன் டிஃப்ரெண்ட் வே depending on one's value and belief. Some people think that earning a lot of money is the clearest sign of success, while others believe that those who contribute the society, like scientists and teachers, are truly successful one. Both sides this argument have valid point and each deserves careful consideration. Guys, இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் சொல்றேன். இப்போ அஃப்கோர்ஸ் பேராஃப்ரேஸ் உங்க முன்னாடி கிளியரா இருக்கு, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி நான் சொல்லியிருக்கிறது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும். அதை தான் நான் டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் while காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அண்ட் whoங்கிறதும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் நான் பண்ணியிருக்கிறது என்னன்னா, whoக்கு அப்புறம் கான்ட்ரிபியூட் த சொசைட்டி, லைக் சயின்டிஸ்ட் அண்ட் டீச்சர், அந்த எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். கமா போட்டு ஆர் ட்ரூலி சக்சஸ்ஃபுல் ஒன்ஸ்னு சொல்லியிருக்கேன். 2 சென்டென்ஸை நான் அஃப்கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கமா போட்டு சப்ஜெக்ட் இல்லாமல் எழுதுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அஃப்கோர்ஸ் எப்போவுமே பண்ணுறது தான். ஸோ அந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கணும். பட் உங்கள் மனசில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த 2 சப்ஜெக்டும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்படி கமா போட்டு இன்னொரு செகண்ட் சென்டென்ஸை அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் இல்லாமல் எழுத முடியும். அஃப்கோர்ஸ் இந்த டிஸ்கஷன் இல்லை, பட் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு 6.57 வரைக்குமே போகக்கூடிய பேராஃப்ரேஸ் தான். ப்ராபப்ளி அது கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக நல்லா கரெக்டாக நீங்கள் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணிங்கன்னா 7.5 வரைக்குமே போகும். அதுக்கான மெயின் சான்ஸ் இருக்கக்கூடியது தான் நான் கொடுத்துருக்கேன். இதே விஷயத்த இன்னொரு பேராகிராஃப், இன்னொரு வேர்ஷன் ஆஃப் பேராகிராஃப் எடுத்துப்போம், அதையும் ப்ரெசென்ட் பண்ணுறேன் பாருங்க. Success is a concept that is often debated with differing views on what truly defines it. Some people believe that individuals who amass significant wealth are most successful, while others argue that those who contribute to the society, such as scientists and teachers,
are truth examples of success. Both perspectives have their merits and deserve explorations. இந்த பர்டிகுலர் பேராஃப்ரேஸை பாருங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. அஃப்கோர்ஸ் பாசிவ் சென்டென்ஸ் நான் அதில் பண்ணியிருக்கிற மாதிரி தான் பாசிவ் வாய்ஸில் இருக்கும். எக்ஸ்ட்ராவா வித் போட்டு அஃப்கோர்ஸ் டிஃபரிங் வியூஸ் ஆன் வாட் ட்ரூலி டிஃபைன்ஸ். இதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, மேகசின்ஸ் நிறைய படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஒரு லாங் சப்ஜெக்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக எழுதிட முடியாது. ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு சென்டென்ஸை லாங் சப்ஜெக்ட் எழுதி அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேர்க் போட்டு எழுதுறதுலாம் இஸ் குவைட் நாட் ஈஸி. அது கப் ஆஃப் டீ மாதிரி போயிட முடியும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதுக்காக மேகசின் படிங்க. மேபி இஃப் யூ ஆர் எ அகாடமிக் பர்சன், முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தான் நம்ம வித் போட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவோம். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அடுத்து பாருங்க, some people believe that significant number of believe that எல்லாம் போடுவாங்க. ஸோ அது நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் who amassனா அஃப்கோர்ஸ் தெரியும், குவான்டிட்டியை பற்றி மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் சிக்னிஃபிகண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, சிக்னிஃபிகண்ட், வைட்டல் அண்ட் குரூஷியல் இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணுங்க guys, பிகாஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் அதுவும் C2 vocabulary, அஃப்கோர்ஸ் C1 vocabulary தான் வரும். ஸோ யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. while other இந்த இடத்துலையுமே நம்ம while தான் யூஸ் பண்ணிருக்கோம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். argue that those who contribute to the society such as scientist and teacher எலமெண்ட்டை நான் மிஸ் பண்ணல. ஆர் ட்ரூ எக்ஸாம்பிளர் நான் அங்கே பண்ணது தான், கமா போட்டு சேம் திங் ஆர் போட்டு பண்ணியிருக்கேன். லைக் இதில் பண்ணியிருக்க சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எக்ஸாம்பிளர் அந்த விஷயம் தான் புதுசாக பண்ணியிருக்கிறது. ஸோ ஆர் த போட்டிருக்கு ட்ரூ எக்ஸாம்பிளர் ஆஃப் சக்சஸ். இது யாருன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம். அவர் தான் ஆக்சுவலி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருப்பாரு ஒரு விஷயத்தில். ஆக்சுவலி அவர் தான் எக்ஸாம்பிளர். போத் பெர்ஸ்பெக்டிவ் ஹேவ் தயர் மெரிட் அண்ட் டிசர்வ் எக்ஸ்ப்ளோரேஷன். அஃப்கோர்ஸ் இதில் இருக்கக்கூடிய வொக்காபுலரி எல்லாம் நம்ம அஃப்கோர்ஸ் எக்ஸாமின் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம், அஃப்கோர்ஸ் அதை விட இது கொஞ்சம் நல்லா இல்லைங்களா. ஸோ பேராஃப்ரேஸ் பாருங்க, இப்போ 2 பேராஃப்ரேஸும் உங்களுக்கு ஆகிட்டு. இப்போ 2 பேராஃப்ரேஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு ஹெல்த்தை பற்றியும் சோசியல் கான்ட்ரிபியூஷனை பற்றியும் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அது 2ஐயும் கம்பைன் பண்ணி எழுதிருக்கோம். சோசியல் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஆக்சுவலி சக்ஸஸா, வெல்த் ஆக்சுவலி சக்ஸஸா, இதுதான் நான் டிசைன் பண்ணியிருக்க பேராஃப்ரேஸ். அஃப்கோர்ஸ் டாபிக்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் பேசேஜ் 1, பேசேஜ் 2 அண்ட் கன்க்ளூஷனும் இருக்கும். அண்ட் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பேராஃப்ரேஸ் பார்க்கும்போது யூ ஹேவ் டு கெட் கிளியர் ஐடியா அப்படிங்கிறது தான். அஃப்கோர்ஸ் இந்த வெர்ஷன் ஆஃப் பேராஃப்ரேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டாபிக் ஒரு தடவை படிச்சுக்கலாம். Because maybe if you forget it, actually some people believe that individual who earn a lot of money, யார் நிறைய சம்பாதிக்கிறாங்களோ are the most successful in life, அவங்க தான் ரொம்ப successful. Others says that individual who contribute to the society such as scientist or teacher are most successful. சொசைட்டி யார் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ, டீச்சர் மாதிரி, சயின்டிஸ்ட் மாதிரி, அவங்க தான் ஆக்சுவலா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் போத் வியூவையும் நீங்க சொல்லு, ஒப்பீனியனை சொல்லு அப்படின்னு சொல்றது தான் ஆக்சுவலா இது. சரி, பேராஃப்ரேஸ் பாருங்க. The notion of success has long been a subject of debate. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸையும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பாசிவ் வாய்ஸ், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நான் அங்கே ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லையும் செகண்ட் வெர்ஷன்லாம் போட்டு எழுதியிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் அ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்கக்கூடிய பாசிவ் வாய்ஸ் தான். பட் இதை நான் பர்ஃபெக்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஹேஸ் பீன் போட்டு இஸ்ஸோட அப்படியே ஒரு சினானிம்ஸ் தான் ஹேஸ் பீன். ஸோ அந்த விஷயத்தை தான் பண்ணியிருக்கேன். நோஷன் அஃப்கோர்ஸ் தெரியும், ஸ்டேட்மெண்ட் நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த நோஷன்ங்கிற விஷயம் ஐஎல்ஸ்க்குள்ள யூஸ் ஆகும்.
with the opinion of diverging. ஸோ ரெண்டு விஷயம் டிவைட் ஆகுது இல்லைங்களா, அதை தான் டைவர்ஜிங்னு சொல்லுவாங்க. ஆன் வெதர் 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 இஸ் a beautiful conjunction. Financial wealth or social contribution. மேபி நீங்க இஃப் போட்டீங்கன்னா கூட அதுக்கு நிறைய எழுதணும். பட் வெதர் இஸ் பட் இன்ட்ரெஸ்டிங் கன்ஜெக்ஷன் எனக்கு இதுல தோணுச்சு. ட்ரூ இண்டிகேட்டர் லைக் அதுல சொன்ன விஷயம் தான், பட் இட்ஸ் ட்ரூ இண்டிகேட்டர், இட்ஸ் குவைட் குட் vocabulary அப்படிங்கிறது தான். How achievement while some on argue that who amass, அது அதுல கொடுத்துருக்க amass தான். இதுல அப்கோர்ஸ் செட் ஆஃப் சப்ஸ்டான்சியல். நீங்க அட்வர்ப் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க அட்வர்ப் நிறைய படிங்கன்னு சொல்றது தான். டிராஸ்டிக்கலி, ட்ராமாட்டிக்கலி, சப்ஸ்டான்சியல், சிக்னிஃபிகன்ட்லி, இந்த மாதிரி விஷயம்லாம் படிங்க கைஸ்ன்னு சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இண்டிகேட் பண்ணதுக்கான ஒரே விஷயம், அது அப்படியே நம்ம சென்டென்ஸ் அப்படியே எலிவேட் பண்ணி வேற எதுக்கு கொண்டு போகும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க நடந்தது. அப்கோர்ஸ் வெல்த் எபிடமைஸ் சக்சஸ் அதர் கான்டென்ட், இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தட் இண்டிவிஜுவல் ஹூ சர்வ் சொசைட்டி சச்சஸ், இந்த இடத்துல நான் எலிமெண்ட் மிஸ் பண்ணேன். சயின்டிஸ்ட் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் ரியல் பேரகான்ஸ் ஆஃப் சக்சஸ். எக்ஸாம்பிளர்ன்ற ஒரு வார்த்தை இங்க யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க பேரகான்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். பேரகான்ஸ் அப்கோர்ஸ் C2 உட்காது, அது எந்த டவுட்டும் வேணும். போத் பெர்ஸ்பெக்டிவ் மெரிட் கன்சிடரேஷன் அதுல சொன்னது தான் இதுலயும். பட் இதுல ஒரு இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். Yet the question remains, which part truly embodies success? ஏன் சார் இது போட்டுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்த பேராகிராஃப்ல லிங்கிங் வேர்டை தேவை கிடையாது. ஆன் த ஒன் ஹேண்டே நான் போட வேணாம், பிகாஸ் நான் இங்க கொஸ்டின் மார்க் போட்டதுனால இதுதான் எனக்கு லிங்கிங். நான் அடுத்து ஏதோ சொல்ல போறேன், இதுக்கான பதில் சொல்ல போறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேசேஜ். இது குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங். ஆன் த ஒன் ஹேண்ட் போட்டு நான் இன்ட்ரோடக்ஷனையும் ஃபர்ஸ்ட் பேராவையும் லிங்க் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஐ திங்க் பண்ணுவாங்க. சி யோசிச்சு பாருங்க, இட் இஸ் டு பி டிஸ்கஸ்ட் இன் ஃபோர்த் கமிங் பேராகிராஃப் வி வில் டிஸ்கஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன, லிங்கிங் தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆன் த ஒன் ஹேண்ட் போடுவோம். சி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் அது பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விஷயத்த எப்படி அதை அக்சஸ் பண்ணி எப்படி அதை எலிவேட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பேராகிரேஸ்ல கொடுத்துருக்கேன். சார் ஒரு ஃபுல் எஸ்ஏ உங்ககிட்ட இல்லையா, 3 வெர்ஷன் ஆஃப் எஸ்ஏவையும் பிடிஎஃப்ல கொடுக்குறோம், அது உங்ககிட்ட அப்கோர்ஸ் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல நான் ஃபைனல் வெர்ஷன்ல நிறைய ஒரு 13-14 வேர்டு புதுசா இருக்கும் வித் சாம்பிள் சென்டென்ஸோட, அதையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸோ இந்த நான் அந்த பேராகிராஃபை மட்டும் டீச் பண்றதுக்கான ஒரு விஷயம் என்னதுன்னா, ஒரு வேர்ஷன்ல இருந்து இன்னொரு வேர்ஷன் எப்படி டிஃபர் ஆகுது, ஒரு வேர்ஷனை இன்னொரு வேர்ஷனுக்கு எப்படி நம்ம எம்பசிஸ் பண்றது, என்ஹான்ஸ் பண்றது, என்ன புதுசா பண்ணிட்டீங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு எஸ்ஏவை எப்படி டிசைன் பண்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வெல்த் கான்ட்ரிபியூஷனா இல்லை சோசியல் கான்ட்ரிபியூஷனா, இதுல எது வந்து சக்சஸ், இதை வச்சுதான் நம்ம ஆக்சுவலா டிசைன் பண்றோம். ஆக்சுவலி நமக்கு டாபிக் இருக்கு, அதை வச்சு பேராகிராஃப்ஸ் பண்ணிருக்கோம். பேசேஜ்ல நமக்கு ஒரு கிளியர் பாத் இருக்கு. ஓகே, ஒருத்தர் வந்து சக்சஸ் கான்டென்ட்டை மட்டும் பேசுறாரு, சக்சஸ்ல வெல்த் கான்டென்ட்டை மட்டும் பேசுறாரு. வெல்த்ல என்ன வேணும், லக்ஸரி. அப்போ அவருக்கான பாத் என்ன, அவர் அப்கோர்ஸ் அதுலயுமே டிட்டர்மைனா இருக்கும். அவர் கிவ் அப் பண்ணாம ஒர்க் பண்ணாம மட்டும் தான் அந்த லக்ஸரி லைஃப் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கான டிசைன். இதை வச்சு ஒரு பேசேஜ் சூப்பரா இருக்கும். அடுத்து அப்படியே வாங்க சோசியல் கான்ட்ரிபியூஷன் பண்ண ஒரு டயக்ராம் போடுங்க, இதை வச்சு ஒரு பேசேஜ். அண்ட் வாட் அபவுட் யுவர் கன்க்ளூஷன்ங்கிறதையும் எழுதுங்க. நான் என்னோட கன்க்ளூஷனையும் ஃபர்ஸ்ட் பேசேஜ், அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்லணும் அந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும், பாருங்க. ஸோ இது ஒரு கிளியர் விஷன், என்ன ஆக்சுவலா தேவை, 7 பேட்டுக்கு மேல நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு கிளியர் விஷனை பிரிச்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தேவையான டாஸ்க் 1, அதுல அஃப்கோர்ஸ் போட்டோகிராஃபிக் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.